புதுவை எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு வணக்கம். புறம்போக்கு நிறங்களை ஆக்கிரமிக்க துடிக்கும் இந்து முன்னணி சமூக வலைதளங்களில் சாதி சாயம் பூசி வதந்தி. மேலும் விவரங்களுடன் நமது களப்பணியாளர் ஜகுபர் அலி அவர்களுடன். புதுவை எக்ஸ்பிரஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்களில் ஒருவன் ஜகுபர் அலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு நிகழ்வு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அதே நேரத்தில் இந்த காலகட்டங்களில் நமக்கு தேவையான ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்குன்னு நம்புகிறேன். நிகழ்ச்சி முடிஞ்சோன்னே நீங்களும் இதை பற்றின கருத்துக்களை பதிவிடுங்க. சமீபத்தில் அப்படின்னு சொல்கிறத விட போன வாரம் புதன்கிழமையிலிருந்து அண்டக்குளம் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு. அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகா அண்டக்குளம் என்ற என்னுடைய சொந்த கிராமம். இதில் இந்து முன்னணியினர் பரபரப்பாக சில செய்திகளை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க அவங்களோட ஊடகத்தில். வேற எந்த ஊடகமும் அதை பதிவிட தயாராக இல்லை. ஏன்னா என்ன நியாயம், என்ன உண்மையிலே நடந்துச்சுன்னு அவங்க அதுக்கான ஆவணங்களை சரிபார்த்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட அவங்க விளக்கம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதன் நோக்கம் காரணமாக அவங்க அதை வெளியிடலை. ரெண்டு தரப்புக்கும் நியாயமாக வெளியிட்டாங்க. உண்மையிலேயே அண்டக்குளத்தில் நடந்தது என்ன, சரியான உண்மையான உறுதியான தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நடுநிலையா, ஏன்னா நம்ம தனிப்பட்ட கருத்துகள்ங்கிறது வேற, ஊடகம் என்ற ஒரு விஷயத்துல நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்கே நீங்க போய் ஆராய்ச்சி பண்ணாலும் அது உண்மையாதான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மட்டும்தான் நம்ம கையில் எடுத்து பேசிக்கிட்டு வரோம். என்ன அங்க நடந்த சம்பவம்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமியர்களுக்கு ஒரு பண்டிகை ஒடுக்கத்து புதன் அப்படின்னு சொல்லுவோம். ஒடுக்கத்து புதன்கிறது இஸ்லாமிய வருடத்தினுடைய கடைசி புதன்கிழமை அன்னைக்கு வழிபடக்கூடிய ஒரு விழா. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு நாள் மட்டும் வீட்டை விட்டு வெளியேறி வயல்வெளியோ ஆற்றுப்படுகையோ கடற்கரையோ பூங்காக்களோ இது மாதிரி எங்க அவங்களுக்கு அந்த அணுகுமுறை ஈஸியாக இருக்கோ அது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சில பேர் தங்களுடைய சொந்த விவசாய நிலங்களுக்கு போவாங்க. அப்படி உள்ள ஒரு சில விஷயங்கள்ல அண்டக்குளத்திற்கு ஆலங்காப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் அப்ப இருந்திருக்கு. பல நூறு ஆண்டு காலமா அந்த வழிபாடு. இந்த பல நூறு ஆண்டு காலத்துக்கு முன்பு அந்த இடம் சாதாரண ஒரு பாறை பூமியாக இருந்தது. அந்த பாறை பூமியில பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அங்க போனதோட ஆரம்ப கால விளக்கம். அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு நாங்க அந்த பண்டிகையை கொண்டாடக்கூடிய அவரு வழிபோக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அமர்ந்து ஓய்வெடுத்ததா ஒரு ஐதீகம். ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு ஐதீகம் இருக்க மாதிரி எங்க மதத்திற்கு, அந்த இஸ்லாமிய மதத்திற்கு உள்ள ஒரு ஐதீகம் தான் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ங்கிறவங்க அந்த ஓய்வெடுத்த பகுதி. அதுக்கு பேர் ஆதம் கால்பட்டு. ஆதம் கால்பட்டு என்று அழைக்கப்பட்ட அந்த ஊர் நாளடைவில் ஆலங்காப்பட்டி என்று ஆதம் காலடிப்பட்டியாகி ஆலங்காப்பட்டி ஆயிடுச்சு. இது டீப்பா நம்ம உள்ள போக வேணாம். இப்படி காலங்காலமா வழிபட்டுக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல ஒரு 2 வருடத்திற்கு முன்பு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க அந்த வருஷத்துல ஒரு நாள் அந்த ஒடுக்கத்து புதன் சொல்லக்கூடிய அந்த ஒரு நாள்ல அண்டக்குளத்திலேருந்து என்ன பண்ணுவோம், அனைத்து பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் அனைவரும் உணவு சமைச்சு எடுத்துக்குவோம். சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு போய் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டு அந்த கல் சின்ன சின்ன குன்றுகள் சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்கும். அந்த கல்லை பிரட்டி விட்டோம்னா உள்ள தேல் இருக்கும். அந்த தேல் கொடுக்க பிச்சுட்டு அந்த தேலை கையில பிடிச்சி விளையாடிக்கிட்டு அது ஒரு பசுமையான நினைவுகள் இல்லையா. அந்த மாதிரி விளையாண்டுட்டு நாங்க சில பேர் சமைச்சு எடுத்துட்டு வருவாங்க. அங்க சமைப்போம். கந்தூரி என்று சொல்லக்கூடிய ஒரு சமையல் அங்க கந்தூரி ஆக்கி நாங்க மட்டும் இல்ல, அந்த கிராமத்துல உள்ள மக்கள், அன்றைய கிராமத்துல உள்ள மக்கள், இங்க எங்க ஊர்ல இருக்க மாற்று மத சகோதரர்கள் எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு நிகழ்வு. அது மிகவும் மனம் மகிழ்ந்து ஒத்த கருத்தோட செஞ்சுக்கிட்டு வந்தோம் பல ஆண்டு காலமா. இப்படி நடந்துகின்ற ஒரு வேலையில அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உள்ளூர் இந்துக்கள் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அவங்க ஒரு சாமி கும்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல இருந்தே ஒரு 1/2 கிலோமீட்டர்ல கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அந்த கிறிஸ்தவர்களும் அதை வழிபடுறாங்க. இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாகூர், வேளாங்கண்ணி
அதுலலாம் வந்து ஜாதி பார்த்து யாரும் வழிபட மாட்டாங்கல்ல, அனைத்து சமூகத்திலும் வழிபடுவாங்க. அது மாதிரி ஒரு சிறப்பை பெற்றிருந்துச்சு அந்த ஆலங்காப்பட்டியில. அது ஒண்ணும் இல்லை, ஒரு அரச ஆலமரத்துக்கு கீழே ஒரு கல் இருக்கும், ஒரு பெரிய பட்டியை கல் இருக்கும், அதுல அப்படி நிலையா ஒரு அச்சு இருக்கும். அதுல வந்து எங்களுக்கு வந்து அவர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமோட படுத்திருந்ததுனால அந்த முதுகு தண்டோட அடையாளம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆதாரம் இல்லை, நம்பிக்கை. அது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதே இடத்துல இந்துக்கள் வந்து அதை வழிபடுவாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் வந்து வருஷத்துல ஒரு நாள் கெட்டதுக்கு வந்து பொங்கல் வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நாங்க பார்த்ததில்ல, சொல்லப்படுது. ஆனா நாங்க பல 100 ஆண்டு காலமும் இங்க வழிபட்டுட்டு வர்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா இப்ப உள்ளூர்காரங்க போய் சாமி கும்பிடுறது யாருக்கும் பெருசா வெளியில தெரியாது. ஆனா நாங்க வெளியூர்ல இருந்து போறது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு 2 ஆண்டுக்கு முன்பு என்ன பண்றாங்க, கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர்கள் தாங்க வந்து கனவு கண்டதாகவும் அதுல ஒரு ஷெட்டு போடுறதா ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல ஷெட்டு போடுறாங்க. அந்த ஷெட்டு போடும்போது வெறும் ஷெட்டு போடுற வரையும் இந்துக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அதை கண்டுக்கல. அதுல அடையாளம், சிலுவை அடையாளம் பொருத்தப்பட்டோன்னே அவங்களுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன ஆகுதுன்னா, அது மாதிரி தனிப்பட்ட மத அடையாளத்தை நிறுவ வேணாம், இதுல முஸ்லிம்களும் வந்து வழிபடுறாங்க, நாங்களும் வழிபடுறோம். யார் சொல்றது? இப்ப பிரச்சனை பண்ற இந்து முன்னணியை சேர்ந்தவர்கள் சொல்றாங்கன்னு சொல்லி சமாதான கூட்டம் வருவாய்த்துறை மூலியமா ஏற்பாடு பண்ணப்படுது. அப்ப அந்த சமாதான கூட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பிடுறது, அப்பவும் அந்த மாற்று மத சமூகத்தினர் 2 பேருமே என்ன சொல்றாங்கன்னா, வருஷத்தில் ஒரு நாள் முஸ்லிம்கள் வந்து வழிபடுவாங்க, அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நாங்க வந்து எந்த விதமான அடையாளமும் இங்க போய் வைக்க மாட்டோம். ஒரு தர்காவை நிறுவுறதோ ஒரு முறை அதெல்லாம் பண்ண மாட்டோம். எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறதுனால யாரும் அதை பெருசா கருதலை. அப்ப நடந்த சமாதான கூட்டத்துல என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, 3 பேரும் போய் வழிபட வேணாம் அப்படின்னு சமாதான கூட்டத்துல ஒரு தீர்ப்பை எழுதிடுறாங்க. அந்த முடிவுல நமக்கு அறிக்கை கொடுப்பாங்க இல்லையா, அதுல எழுதுறாங்க, இது மாதிரி 3 மதத்தினரும் உரிமை கொண்டாடவோ வழிபடவோ கூடாது அப்படின்னு எழுதுறாங்க. உரிமை கொண்டாடுறதுங்கிறது அந்த இடத்துல வந்து ஒரு வேலி போடுறதோ ஒரு வீடு கட்டுறதோ ஒரு அது பேர்தான் உரிமை கொண்டாடுறது. வழிபாடுங்கிறது அந்த இடத்துல போய் நம்ம வழிபடுறது. அப்ப 2யுமே அவங்க தடை செய்யறாங்க. அப்ப நாங்க என்ன பண்றோம்னா, பேச்சு எல்லாம் முடிஞ்சு கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் வாய் மொழியா தாசில்தார்ட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறோம். இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வக்புல அதுக்கான ஆவணம் இருக்கதா சொல்றாங்க, நாங்க அதை தேடி எடுத்துட்டு வர்றோம், அப்படி கிடைக்கும் பட்சத்துல நாங்க வழிபடுறோம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்துக்கள் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ராமர் படுகை. நல்லா கவனிங்க, 2 வருஷத்துக்கு போது அவங்க சொன்னது ராமர் படுகை, அதனால நாங்க தொல்லியல் துறையில வந்து நாங்க அது சம்பந்தமா ஆய்வு பண்ண சொல்லியிருக்கோம், அதுக்கான விளக்கம் கொண்டு வந்துடுறோம்னு சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க. சரின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு வந்தாச்சு. 2 வருஷமா எந்த விதமான வழிபாடும் கிடையாது. இந்த நிலையில இந்த வருடம் இந்த ஒடுக்கத்து புதன் வருது. இந்த 2 வருஷத்துல நாங்க வழிபடாதனாலையும் அவங்க பல இன்னல்கள், அந்தந்த மரத்துக்குள்ள ஒரு நம்பிக்கை, அதை மூட நம்பிக்கைன்னு வச்சுக்கலாம், உண்மையான நம்பிக்கைன்னு வச்சுக்கலாம், அது அவங்க மனசை பொறுத்து. சில இன்னல்கள் இடையூறுகள் ஏற்படும் போது சரி இந்த வருஷம் கந்திரி ஆக்கிடுவோம் அப்படின்னு ஒரு இந்துக்கள்ல சொல்லுவாங்க இல்லையா, நான் வந்து சாமி கிட்ட வேண்டுதல் வச்சிருந்தேன், அதை நிறைவேற்றல, அதனால சாமி எனக்கு சோதனை கொடுக்குது, நான் உடனே கிடா வெட்டி அதுக்கு பூஜை போடணும்னு சொல்லுவாங்க. அதை நம்ம குறைக்க முடியாது, ஏன்னா அது அவங்களோட நம்பிக்கை. அது மாதிரி எங்களோட நம்பிக்கை அந்த 2 வருஷமா கந்திரி ஆக்காதனால நிறைய சிக்கல்கள், நிறைய ஒரு நிம்மதி இல்லாத மழைகள், ரொம்ப தொடர்ந்து மழை பெய்யலை, விவசாயங்கள் பொய்த்து போச்சு, இதுக்கெல்லாம் காரணம் அது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து, அதே மாதிரி மலைக்கந்திரி அப்படின்னு ஒன்று ஆக்குவோம் நம்ம ஊரணியில, எங்க ஊர் ஊரணியில் அண்டகோத்தில் இருக்க ஊரணியில மலைக்கந்திரின்னு ஒன்று ஆக்குவோம். அதே மாதிரி இங்க 10 நோம்பு கந்திரி நம்ம கரெக்ட் முறையில வந்து அந்த கந்திரி ஆக்குவோம், ஒடுக்கத்து புதன் கந்திரி. இது 2 நிறுத்தினதுனாலதான் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி மலைக்கந்திரியை ஆக்குறோம். வாரம் வெள்ளிக்கிழமை அதுலயும் மாற்று மத சகோதரர்கள் அனைவரும் ஜாதி வேறுபாடுக்கு அப்பாற்பட்டுதான் அந்த கந்திரி ஆக்குவோம். எல்லாருடைய பங்களிப்பும் அதுல இருக்கு. அவங்களால முடிஞ்ச பொருள் உதவி கொடுப்பாங்க, பண உதவி செய்வாங்க, அவங்களே வந்து எங்களோட சேர்ந்து கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க, அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு போய் சாப்பிடுவாங்க. அங்கேயும் கந்திரி ஆக்குவோம், அங்கேயும் கந்திரி ஆக்கி தான் சாப்பிடுறது. அது மாதிரி வெள்ளிக்கிழமை அந்த கந்திரி முடிஞ்சிருச்சு. அடுத்தபடியா இந்த கந்திரி நடத்தும் போதுதான் அப்ப ஆவணம் வேணுமேன்னு சொல்லிட்டு நாங்க போய் என்ன பண்ணோம், வக்குல போயிட்டு அந்த ஆவணத்தை கேட்கும்போது அதுல எங்களுக்கு 5 சென்ட், அதாவது அந்த பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி பாறை பூமியா
சர்வே எண் 331 அண்டக்குளம் வருவாய் கிராமத்துல ஆலங்காப்பட்டியில பதிவாயிருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா வெள்ளைக்கல் மேடு அப்படின்னு சொல்றாங்க. பாறை பூமி வெள்ளைக்கல் மேடு. இப்ப கணக்குல இருக்கிறது கல்லாங்குத்துன்னு இருக்கு. அப்ப கல்லாங்குத்துலையும் பட்டா போட முடியாது, வெள்ளைக்கல் மேடு பாறை பூமியிலையும் பட்டா போட முடியாது. ஸோ நாங்கள் அதுக்கடையில் இந்த 2 வருஷத்துல எத்தனையோ பேர் வீடு கட்டியிருக்காங்க, எத்தனையோ பேர் போய் ஆட்டுக்கு படம் அடைச்சிருக்காங்க, மாட்டு கொட்டாய் போட்டிருக்காங்க. எதுவுமே நாங்கள் தடுக்கலை. ஏன்னா எங்களுக்கு தேவை வருஷத்துல ஒரு நாள், அவ்வளோதான். அந்த முடிவில் நாங்கள் தெளிவாக இருந்தோம். அதனால சரி, வழிபடுறத போய் யார் செய்ய போறேன்னு அவங்களுக்கு தெரியலையா, நாங்கள் புதுசாக போகல, இல்லை பல 100 ஆண்டு காலமான வழிபாடு அப்படின்னு அந்த வக்குல இடத்த வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் நேராக போய் வருவாய்த்துறையில போய் அதை அழிச்சிட்டு ஃபர்ஸ்ட் போய் தாசில்தாரை பார்க்க போற அன்னைக்கு தாசில்தாரை பார்க்க முடியலை. அவங்களுக்கு கலெக்டரேட்ல வந்து மீட்டிங் இருந்ததுனால எங்களால் பார்க்க முடியல. அப்ப காவல்துறையில போய் நாங்கள் அனுமதி கேட்கிறோம். அப்ப காவல்துறை ஆய்வாளர் இருக்கக்கூடிய அலாவுதீன் சார் அவர்கள், அதாவது கீரனூர் காவல்துறை ஆய்வாளர் அலாவுதீன் அவர்கள் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு தபால் கொடுக்குறாரு. எதுக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. அலாவுதீன் என்ற முஸ்லிம் மதத்தை சார்ந்தவர் உங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படின்னு தபால் கொடுக்குறாரு. அந்த மறுப்பு கடிதம் உங்க பார்வைக்கு வைக்கிறோம். அடுத்து திரும்ப என்ன பண்றோம், மறுநாள் காலையில எங்க ஊர்ல அமைதியான முறையில பஸ் மறியல் பண்றோம். அனுமதி மறுக்கப்படுகிறதுன்னு சொன்னோன்னா அத்துமீறி நாங்க அந்த கிராமத்துக்குள்ள போகல. எங்களுக்கு உரிமை இருந்தும் நாங்க இங்க போகல. ஒரு காவல்துறை மறுத்துருச்சு, முறையான ஒரு அனுமதியோட நம்ம போவோம்னு சொல்லிட்டு நாங்க இங்க போகல, அதோட இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், காலையில பஸ் மறியல் பண்றோம். அப்ப வந்து காவல் துணை கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய மணிமாறன் சார், தாசில்தார் மரியாதைக்குரிய விஸ்வநாதன் சார், கிராம நிர்வாக அலுவலர் மரியாதைக்குரிய புவனேஸ்வரி மேடம் எல்லாருமே வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்ப நாளைக்கு சம்பவ இடத்தை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த இடத்த போய் பார்க்குறாங்க. அங்கே போய் விசாரிக்கிறாங்க. அங்கே உள்ள இந்துக்களும் அங்கே உள்ள கிறிஸ்தவ மதத்தினரும் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வருஷத்துல ஒரு நாள் வந்து வழிபடுவாங்க, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. 2 வருஷமா ஏன் வரல? அப்ப 2 வருஷம் ஏன் வரலங்கிறது அவங்களுக்கு தெரியும். அங்க எதுக்காக அந்த வாதத்தை கொண்டு வராங்க, நம்ம தடுக்கிறாங்க எங்களை வரக்கூடாது அப்படின்னு. அப்ப தாசில்தாரும் டிஎஸ்பியும் அதை கேட்டுக்கிட்டு என்ன பண்றாங்க, சரி நாளைக்கு பீஸ் கமிட்டி வைப்போம், இது வந்து சமாதான முறையில போனாதான் நல்லா இருக்குன்னு சொல்லி மறுநாள் சமாதான கூட்டம் நடத்துறாங்க. சமாதான கூட்டம் நடத்தும் போது முஸ்லீம் தரப்புல ஒரு 20-30 பேர், கிறிஸ்துவ மத தரப்புல ஒரு 20-30 பேர், இந்துக்கள் தரப்புல ஒரு 20-30 பேர் போறாங்க. அதுல அட்வொகேட் அவங்களுக்கு உள்ள முக்கிய புள்ளிகளை கூட்டிட்டு போறாங்க. அப்ப போறப்ப தாசில்தார் என்ன சொல்லிடுறாரு, தாசில்தார் காவல் உதவி ஆய்வாளரும் கரெக்டா ஒரு ஊருக்கு பொறுப்பான 5 நபர்கள், அந்த உள்ளூருக்கு நபர்கள் மட்டுமே அமர வேண்டும், வேற யாரும் வெளியில இருந்து வரக்கூடாது. அவங்க யாரா இருந்தாலும் வெளியில வெயிட் பண்ணுங்க, உங்கள்கிட்ட அவங்க கருத்து கேட்டுக்கிட்டு வந்து முடிவு சொல்லலாம், அதுக்கு நான் உங்களுக்கு அவகாசம் தர்றேன். ஆனா உள்ள இருக்கிறது உள்ளூர்காரங்க மட்டும்தான் இருக்கணும்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அப்ப நாங்க என்ன பண்றோம், எங்கல இருந்து எல்லாரையும் முஸ்லீம் தரப்புல எல்லாரும் போக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவ தரப்புல இருந்து எல்லாரையும் போக சொல்லிட்டாங்க. இதுல இந்துக்கள் மட்டும்தான் இந்து முன்னணியில இருந்து சில நபர்களை கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அப்ப தாசில்தார் என்ன சொன்னார்னாக்க, நீங்க கூட்டிட்டு வந்ததை நாங்க தவறு சொல்லல, உள்ள அனுமதி கிடையாது. ஏன்னா இப்ப நீங்க 2 பேரை இயக்கத்துல இருந்து கூட்டு வந்தீங்கன்னா அவங்க இயக்கத்துல இருந்து கூட்டு வருவாங்க, அப்புறம் இவங்க இயக்கத்துல இருந்து கூட்டு வருவாங்க. நாங்க வந்து யார் பெரியவங்கிற வாதத்துக்காக நாங்க கூட்டத்தை நடத்தல, சமாதான கூட்டம் தான் நாங்க நடத்துறோம். என்ன ஃபேக்டோ அதை புரிய வச்சு சுமூகமான உடன்பாடுக்கு தான் நாங்க ஏற்படுத்தணும். அதனால ஆள் தேவையில்லை, நாங்க சொல்றதை நீங்க கேட்க போறீங்க, முடிவை வேணா நீங்க போய் யார்கிட்ட வேணாலும் கலந்துக்கிட்டு வந்து முடிவெடுங்க, உங்களோட நாங்க கட்டாயப்படுத்தல அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையா அழகா, உண்மையிலே சொல்றேன், மிக 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 மனிதாபிமானத்தோடு நேர்மையான முறையில அந்த சமாதான கூட்டத்தை நடத்தினாங்க. அப்ப அவங்க வெளியே போக சொல்றாங்க. போக சொன்னப்ப அங்கே உள்ள நிலவரங்கள் குறித்து தாசில்தார் தெளிவா விளக்குனாரு. என்ன விளக்குனாருன்னா, அந்த இடத்த 3 பேரும் வழிபடுவீங்கன்னு 3 தரப்புமே ஒத்துக்கிறீங்க. அப்ப இடத்தை யார் உரிமை கொண்டாடுறீங்களோ அப்படிங்கிறத உங்களுக்கு பிரச்சனை. யாரும் உரிமை கொண்டாடக்கூடாது, ஏன்னா அது அரசாங்கத்தோட இடம். இன்னைக்கும் கல்லாங்குத்து அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் முன்னாடி யூடிஆர்ல பாறை பூமின்னு தான் இருக்கு. அதனால இனி ஒருத்தருக்கு கூட நாங்க பட்டா தரமாட்டோம். அதனால யாரும் ஆவணங்கள் வச்சுக்கிட்டு வரக்கூடாது. இஸ்லாமிய தரப்புல இருந்து ஒரு ஆவணம் சமர்ப்பிச்சிருக்காங்க, அவங்களுக்கு 5 சென்ட் 331ங்கிற சர்வே நம்பர்ல வந்திருக்கு. ஆனா அந்த 331ங்கிற சர்வே நம்பர்ல எந்த இடத்துன்னு குறிச்சு அவங்க போடல.
ஏன்னா அப்ப ஒரே நம்பரா இருந்ததுனால அந்த 331 போட்டிருக்காங்க. ஆனா இஸ்லாமியர்களும் எங்களுக்கு அதுல 5 சென்ட் வேணும்னு கேட்கல, உரிமை கொண்டாடுறாங்க. அவங்க போறதுக்கான ஆவணம் கேட்டீங்க, ஆவணம் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கும் தெரியுது பல 100 ஆண்டுகளமா நீங்க இங்க வசூல் போய் வழிபட்டுட்டு வர்றது, கந்தூரியாக்கி சாப்பிடுறது. அதனால இதுல ஒன்றும் குறைஞ்சு போறது இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து முறையா வழிபாடு போடுங்க. உங்களுக்குள்ள 3 மதத்துல 2 நபர்களை நியமிங்க. யாரு வழிபட போனாலும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் தகவல் தெரிவிச்சுக்கிட்டு போய் வழிபடுங்க. இவங்க வருஷத்துல ஒரு நாள் தான் இவங்க பொங்கல் கந்திரியாக்கி வழிபட போறாங்க. கிறிஸ்தவர்கள் வருஷத்துல ஒரு வாட்டி தான் பொங்கல் வச்சு கொண்டாட போறாங்க. நீங்க வாரத்துல செவ்வாய் வெள்ளி போய் வழிபடுறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆகையினால இதுல பிரச்சனைக்கு வேலையே இல்லை. நீங்க 3 பேரும் கொண்டு வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதுல கிறிஸ்தவர்களும் ஒத்துக்கிட்டாங்க, இஸ்லாமியர்களும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இந்துக்கள் சுயமா முடிவெடுக்க முடியாதனால ஒத்துக்கல. அதுல உள்ளூர்ல பேச்சுவார்த்தைக்கு வந்த 5 நபர்கள்ல 4 பேர் ஒத்துக்கிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் என்ன பண்ணுவாரு, அந்த பேப்பர் எடுத்துக்கிட்டு வெளில போவாரு, உள்ள வருவாரு, ஒரு கருத்தை சொல்லுவாரு. மறுதடவை பேப்பர் எடுத்துக்குவாரு, வெளில போவாரு, உள்ள வருவாரு, ஒரு கருத்தை சொல்லுவாரு. இப்படிதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. வெளியில போய் இந்து முன்னணியர்களின் முழுக்க தூண்டுதலின் பேரில தான் அன்னைக்கு சமாதான உடன்படிக்கையில ஒத்துக்க முடியல. அப்போ தாசில்தார் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்களுக்கு இருக்க ஆவணங்களின் அடிப்படையில இவங்களுக்கு கந்திரியாக்கு அனுமதி கொடுக்குறதா இல்லையான்னு நான் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு நான் முடிவு சொல்றேன் அப்படின்னு சொல்லி வெளியில காக்க வச்சுட்டாங்க. வெளியில காக்க வச்சோன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, வெளியேறிட்டாங்க. நாங்க 1 வாரம் கழிச்சு நாங்க பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லி வெளியேறிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களோட ஆவணங்களை ஆராய்ச்சி செஞ்சு சம்பந்தப்பட்ட வக்பு வாரியத்துல கேட்டு வக்பு வாரியத்திலிருந்து உறுதி பண்ணிக்கிட்டு ஆர்டிஓ கோட்டாட்சியர்கிட்டையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள்ட்டையும் நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு, சரி நீங்க கந்திரியாக்குறதுக்கு அனுமதி தர்றோம், நீங்க போய் கந்திரியாக்கி வழிபடுங்க, ஆனா எந்த விதமான பிரச்சனையும் பண்ணிக்க வேணாம், உங்களுக்கு ஃபுல் போலீஸ் ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு நான் தந்துடுறோம்னு சொல்லி கந்திரியாக்க அனுமதி கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில நல்லபடியா கந்திரியாக்கிட்டு வந்தோம். இது முடிஞ்சு போச்சு. இதுல இந்து முன்னணியருக்கு என்ன வேலை? இந்த இந்து முன்னணி அவர்களை சார்ந்த அந்த வந்த 2 வீடியோலையும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அலாவுதீன் காவல் ஆய்வாளர் அலாவுதீன், அமைச்சர் பர்வேஸ் இவங்களோட துணையோட இஸ்லாமியர்கள் வக்பு தொட்டுட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய காமெடி, இந்த வருஷத்தோட மிகப்பெரிய காமெடி. ஏன்னா இந்த சம்பவம் என்னென்ன அமைச்சர் அவர்களுக்கு தெரியாது, அவங்க சட்டசபையில் இருக்காரு. இது அவங்கள்ட்ட கொண்டு போகிற அளவுக்கு நாங்கள் விஷயம் தெரியாதவங்களோ இல்லை அடுத்தவங்க இடத்த அபகரிக்க நினைக்கிறவங்களோ இஸ்லாமியர்கள் கிடையாது. அதனால் அந்த அவசியம் ஏற்படலை. இன்னொன்று என்னென்னா, காவல் ஆய்வாளர் அலாவுதீன், கந்தராவுக்கோட்டை காவல் ஆய்வாளர் வழக்கு நிலுவையில் இருக்கு. அவங்க என்னென்ன பொய் சொல்ல முடியுமோ அவ்வளவு பொய் சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவில். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கந்தராவுக்கோட்டை காவல் ஆய்வாளர் இவங்களுக்கு சேர்ந்துக்கிட்டு அலாவுதீன்கிறவர் பண்ணிட்டாரு, அமைச்சர் பர்வேஸோட இயக்கத்தில் ஆடுறாங்க அப்படின்ட்டு. உண்மையை சொல்கிறேன், எங்களுக்கு முதல்ல அனுமதி மறுத்தது அந்த காவல் ஆய்வாளர் அலாவுதீன் தான். அந்த அலாவுதீன் என்பவர் தான் எங்களுக்கு அனுமதி மறுத்தவர். நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள், அந்த பஸ் மறியலில் ஆக்ரோஷமாக எங்களோட சண்டை போட்டு எங்களை தள்ளி கைது பண்ணது அலாவுதீன் அவர்கள் தான். அவர் கடமை செஞ்சார். அவர் ஒரு முஸ்லீம்ங்கிறதுக்காக நம்ம அவர் மேலே குறை சொல்லலை. அவர் கடமை எதுவோ அந்த கடமையை செஞ்சார், நாங்கள் அதை கட்டுப்பட்டோம். ஏன்னா இஸ்லாமியர்கள் என்பவர்கள் கண்ணியத்துக்குரியவர்கள், அதனால நாங்கள் கண்ணியத்தோடு தான் நடந்துக்கிட்டோம். இந்த விஷயத்தில் இன்னொன்று நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இதில் சம்பந்தப்பட்ட அனைவரோட பெயருமே நான் குறிப்பிட்டிருக்கேன். உதவி கண்காணிப்பாளர் டிஎஸ்பி மணிமாறன் சாருக்கு கீழே தான் அதாவது இன்ஸ்பெக்டர் வருவார். அவர் களத்தில் நின்றார், அவரை நீங்கள் சொல்லலை. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களோட வாதத்துக்கு பதில் ஆதாரத்தோட, எல்லா ஆதாரமும் விஷுவலில் போய்கிட்டு இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அதனால் பொய் பரப்பாதீங்க. சமூக ஊடகம் என்பது எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய நபர்களிடம் கொண்டு போய் உண்மையான செய்தியை சேர்க்க வேண்டுமே தவிர தன்னுடைய சார்ந்த இயக்கத்திற்கு உண்மையாக இருப்பது ஊடகம் அல்ல. அப்படி பரப்பும் போது மேற்கொண்டு ஒரு பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கோ அந்த பிரச்சனையை தெரியப்படுத்துறதுக்கு தான் அந்த ஊடகம். அதே மாதிரி அதில் கமெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்து ஒற்றுமை வாழ்க, இந்து முன்னணி இந்துக்கள் இடம் விடக்கூடாது, ஒத்துமையாக இருக்கத்தானே நாங்களும் சொல்கிறோம். ஜாதி வெறி பிடிக்க வேணாங்கிறதுக்காக நம்ம அண்ணன் தம்பியா மாமன் மச்சான பழகுங்கிறதுக்காக இந்த வீடியோ. இதில் காவல் ஆய்வாளர் உண்மையிலேயே அவர் தான் மிகவும் பாதிக்கப்பட்டவர். எங்களுடைய அதிக கோபத்துக்கு ஆளானவரும் அவர் தான்.
அவங்க வந்து இப்போ என்ன சொல்றாங்கன்னா பஞ்சபாண்டவர்கள் வழி சரி 2 வருடத்துக்கு முன்னாடி தொல்லியல் துறையில வந்து நாங்கள் அதை கொடுத்து வாங்கிட்டு வரோம்னு சொன்னாங்க. இன்னை வரையும் வாங்கிட்டு வந்ததில்லை. இதுல எங்களோட ஒரே ஒரு கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த 8.25 ஹெக்டேர் இருந்த இடம் இப்ப இருக்கிறது 6.25 ஹெக்டேர் தான் இடம் இருக்கு. அந்த 2 ஹெக்டேரு எங்க போச்சு? இவங்க வீடு கட்டி பட்டா வாங்கியிருக்காங்க. எங்களுக்கு உண்மையிலேயே அந்த இடத்து மேல ஒரு ஆசையோ ஆக்கிரமிப்பு எண்ணமோ இருந்திருந்தா முஸ்லிம்கள் அந்த இந்துக்களை வீடு கட்டவே விட்டுருக்க மாட்டாங்க. 1. 2வது இப்ப கட்டியிருக்க வீட்டையும் தடுத்திருப்பாங்க. அங்கங்க மாட்டுக்கு வேலி அடைச்சி ஆடு கட்டாய் போட்டு எவ்வளவு இடம் ஆக்கிரமிச்சு பின்னாடி அந்த 19 ஏக்கர் மீதி இருக்க இடத்துல சவுக்கு போட்டு ஆர்எஸ்பதி போட்டு அங்கே வைக்க கட்டை போட்டு பாத்ரூம் கட்டி இடம் பிடிச்சி வச்சிருக்காங்க. நாங்க இப்பவும் இஸ்லாமியர்கள் அங்கே சமாதான கூடத்துல சொன்ன வார்த்தைய இப்பவும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். இதுவரையும் அந்த கல்லாங்குத்து புறம்போக்கு இடத்துல வீடு கட்டின யாரையும் இஸ்லாமியர்கள் தடுக்கல. அதுக்கப்புறம் பட்டா வாங்கியவர்களையும் இஸ்லாமியர்கள் தடுக்கல. இனி பட்டா வாங்க போறவர்களையும் இஸ்லாமியர்கள் தடுக்க போறதில்லை. இஸ்லாமியர்கள் அங்கே வந்து ஒரு வழிபாட்டு ஸ்தலத்தை நிறுவ போறதும் இல்லை, ஒரு அடையாளத்தை பதிக்க போறதும் இல்லை, எதுவுமே அங்கே செய்ய போறதில்லை. அதை விட இந்து சகோதரர்களுக்கும் இந்து முன்னணி சகோதரர்களுக்கும் நான் தாழ்மையோட கேட்டுக்கிற ஒரே கேள்வி என்னன்னா, இது நாள் வரை இஸ்லாமியர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட இடையூறு என்ன? நாங்க எந்த விதத்துல உங்களை இன்னைக்கும் அந்த ஆலங்காப்பட்டியில யாரு வந்து ஒத்த காலில் அதை பண்ணக்கூடாது நிற்கிற 2 நபர்கள் அந்த குளத்துலதான் பொழப்பு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கடை வச்சிருக்காரு, இன்னொருத்தர் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவங்களுக்கே இதுவரை எங்களால எந்த இடைஞ்சலும் வந்திருக்கான்னு கேட்டு பாருங்க. நாங்க அங்கே போறோம், அங்கே எந்த வீட்டையாவது நாங்கள் இடைஞ்சல் பண்ணியிருக்கோமான்னு கேளுங்க. அங்கே உள்ள பூர்வீகக்கூடிய ஆசாரி விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய ஆசாரி இனத்தவர், அவர்களை எந்த இடத்துல நாங்கள் விட்டு கொடுத்துருக்கோமான்னு கேளுங்க. யார் வீட்டுக்காவது இடைஞ்சலுக்கு போயிருக்கோமா? அதை விட இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துல இஸ்லாமியர்களால் அந்த மாற்று மத சகோதரர்களுக்கு எந்த விதமான இடையூறு ஏற்பட்டிருக்காங்கிறத நீங்க உறுதி சொல்லுங்க. ஏன்னா அந்த ஊர்ல உள்ள எல்லா குழந்தைங்களும் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அண்டகுளம் அரசினர் மேல்நிலை பள்ளிக்கு தான் அவங்க பள்ளிக்கு வரணும். இங்கேருந்து எங்க தெருவில் தான் நடந்து போறாங்க. எல்லா சகோதரிகளையும் எங்க கூட பிறந்த சகோதரிகளை தான் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நேரத்துல பல 100 ஆண்டுகால வரலாறு. இனிமே நாங்கள் அதை தாண்டி போக்குறது இல்லை. எங்களோட விளக்கம் ஒன்று தான். இந்துக்களில் இந்து சகோதரர்களில் ஊனமுற்றவர்கள், வசதி வாய்ப்பற்றவர்கள், பிழைப்புக்கு வழி தெரியாமல் இருப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இந்து முன்னணி நண்பர்களே, உங்களுடைய பார்வையை, உங்களுடைய நோக்கத்தை, உங்களுடைய ஆக்கப்பூர்வமான செயல்பாட்டை நீங்கள் அவர்களிடத்திலே காண்பித்து அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்யுங்கள். அதில் இந்து முன்னணி என்று போட்டுக்கொள்ளுங்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஒற்றுமையாக இருக்கக்கூடிய எங்களிடத்திலே வந்து ஜாதி பிளவுகளை ஏற்படுத்தி நீங்கள் அநாகரிகமான முறையிலே ஒரு அம்மா அவங்க யூடியூப் சேனல்ல பேசுறாங்க. அதாவது 1000 துலுக்கனை கூப்பிடுறாங்க. இப்ப கூட அவங்கன்னு மரியாதையா சொல்றேன். 1000 துலுக்கனை கூப்பிடுறாங்க. இன்னொருத்தர் இந்து முன்னணிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல என்னமோ போட்டிருந்தாங்களே, வனக்கோயில் பஞ்சபாண்டவர்கள் வனக்கோயிலை தொட்ட வகுப்பு. அப்ப இது என்ன கலவரத்துல நடந்துச்சுன்னு யாருக்கா தெரியுமா? அங்க யாருமே இஸ்லாமியர்கள் யாருமே அந்த ஊருக்குள்ள போய் எதுவுமே செய்யலையே. அராஜகம் பண்ணது, வித்தியாசமான வார்த்தைகளை பேசுறது பூரா நீங்க தான். எப்பவுமே மிஞ்சி போனா எல்லாருக்கும் நான் சொல்ற வேண்டுதல், கிட்டத்தட்ட இந்த போராட்டத்தை நடத்தக்கூடியவங்க ஒரு 10 பேர்ல 5 பேர் தான். 3 பேரோட தூண்டுதல்ல ஒரு 10 பேர் நடத்துறீங்க. இதுல எல்லாரும் 40 வயசை தாண்டிட்டோம். ஆல்மோஸ்ட் 40 வயசை தாண்டிட்டோம். நம்ம மீதி இருக்க போற காலம் 15 வருஷமோ 20 வருஷமோ 10 வருஷமோ 1 வருஷமோ ஆண்டவன் அவன் படைச்சவனோட கணக்கு. ஒருத்தருக்கு அன்பா இருக்கும். எந்த இடத்தையும் யாரும் எடுத்துட்டு போறது கிடையாது. நம்ம இதுக்கு முன்னோர்கள் சம்பாதிச்ச சொத்து எங்கே, அவங்க எங்கே வாழ்ந்தாங்க, இப்ப நம்ம எங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எண்ணங்கள்லாம் வராது. எந்த கோயிலும் எந்த சாமியும் எல்லாம் வச்சது கிடையாது. இதுல ஒருத்தர் சொல்றாரு, அதுல அந்த அம்மா சொல்றாங்க, துலுக்கன் வாழாத ஊர்ல துலுக்கன் எப்படி இங்க வந்து கந்திரி வைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இந்த வார்த்தையில மரியாதைக்குரிய அம்மா அவர்களே, உங்களுக்கும் சரி இந்து முன்னணி சகோதரர்களே, உங்களையும் பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த பிரச்சனைக்குரிய இந்து சகோதரர்கள் வாழ்றாங்களே ஆலங்காப்பட்டி, அவர்களுக்கு அம்மன் கோயில் எங்கே உள்ளது? வைத்து கோயில்ல இருக்கு. வைத்து கோயில்ல போய் நீங்க பொங்க வைக்கிறீங்களே, நீ இந்த பஞ்சாயத்தா நீ ஏன் இங்க வந்து பொங்க வைக்கிறேன்னு வைத்து கோயில்ல உள்ளவங்க என்னைக்காவது கேட்டிருக்காங்களா?
சமயபுரம் ஸ்ரீரங்கம் நடந்து போறீங்களே, உங்களுக்கு இந்த ஊர்ல என்ன வேலைன்னு அங்கே உள்ளவங்க எங்கேயாவது கேட்டிருக்காங்களா? நாகூர்ல அனைத்து மதக்காரங்களும் போய் வழிபடுறாங்களே, அவங்க யாராவது கேட்டிருக்காங்களா? வேளாங்கண்ணியில போய் ஜாதி வேறுபாடு இல்லாம வழிபடுறோமே, அங்கே யாராவது அந்த கேள்வியை கேட்டிருக்காங்களா? சபரிமலைக்கு ஒரு மாநிலம் விட்டு ஒரு மாநிலம் போறீங்களே, ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டம் பழனி போறீங்களே, எங்கேயாவது இந்த கேள்வி கேட்டிருக்காங்களா? அதை விடுங்க. அந்த வீரப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு மணப்பாறைகிட்ட, அங்க ஒரு வருஷத்துக்கு எத்தனை கிடா அறுத்து வருஷத்துல ஒரு நாள் இங்கேருந்து போய் கிடா வெட்டி பொங்க வைக்கிறாங்க. மதுரை பாண்டிமுனி கோயில், வாராப்பூர் கோயில், அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும். ஆய்வெட்டி கோயில், இப்படி எத்தனையோ கோயிலுக்கு போய் வருஷத்துல ஒரு நாள் இங்கேருந்து போறோம், குடும்பத்தோட போறோம், ஊரோட போறோம், கிடா வெட்டுறோம், பொங்க வைக்கிறீங்க, எல்லாரும் போய் சாப்பிட்றோம். அந்த ஊருக்காரங்க யாராவது உங்களுக்கு இந்த ஊருக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டிருக்காங்களா? புது கேள்வியா கேட்குறீங்க, புது விளக்கமா சொல்றீங்க, ஒன்றும் புரியல. ஜாதி வேறுபாடு இல்லாம வாழ கத்துக்கங்க. இதுல மனுஷனுக்கு மனுஷன் இத்தனை ஆண்டு காலமா அண்டகுலம் வரலாறுல ஜாதி பிரச்சனையே வந்தது கிடையாது. எந்த காலத்திலயும் அண்டகுலத்துல ஜாதி இஷ்யூ நடந்ததே கிடையாது. இப்ப புதுசா அந்த 19 ஏக்கர் புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக நீங்க என்ன பண்றீங்க? இந்த ஜாதி சாயத்தை பூசுறீங்க. தயவு செய்து நான் சொல்றோம், ஒன்னா இருப்போம், ஒன்னா வழிபடுவோம், ஒன்னா வாழ்வோம். நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம்ம சந்ததிகளுக்கு வெறுப்பையும் ஒரு தீராத ஒரு பகையும் வளர்த்துட்டு போகாம அன்பால வாழ்வோம். இதுவரையும் அப்பம்புள்ள உறவு, மாமா மச்சான் உறவு, அண்ணன் தம்பி உறவு, சித்தப்ப பெரியப்ப உறவுன்னு வாழ்ந்த நம்ம வாழ்க்கைய முன்னோர்கள் காட்டின வழிபடி அமைதியான முறையில வாழ்வோம். வாழப்போற கொஞ்ச நாளும் அன்போடு வாழ்வோம் என்று கூறி வாய்ப்பு என்ற சேனலை இதுவரை பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிகழ்ச்சியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.